என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் அவரோட வீட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல வாட்டர் சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது ஒரு சின்ன விஷயத்த மறந்துட்டோம்னு சொன்னாரு. சங்கன் ஏரியா கொடுக்கலன்னு. சங்கன் ஏரியானா என்னன்னு கேக்குறீங்களா? அது சம்போட பேஸ்மெண்ட்ல கொஞ்சம் ஒரு இடம் கொடுப்போம். அது எதுக்காகனா சப்மர்சிபிள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்றதுக்காக. நார்மலா மோனோபிளாக் மோட்டர் வச்சா ஏர்லாக் ப்ராப்ளம் வரும், சக்ஷன் ப்ராப்ளம், அதாவது பைப்ல நீர் உறிஞ்சும் போது அதுல அடைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கு, வாட்டர் புல் பண்ண கஷ்டமா இருக்கும். இதுக்கெல்லாம் ஒரே சொல்யூஷன் சப்மர்சிபிள் மோட்டர் தான். இது சம்ப்ல இருக்க எல்லா தண்ணியுமே முழுசா உறிஞ்சிரும். இந்த சப்மர்சிபிள் மோட்டரை நம்ம சம்புக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ வாட்டர் செக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது. ஃப்ளோட் சுவிட்ச் வச்சு ஆட்டோ ஆன் கூட பண்ணிக்கலாம். சப்மர்சிபிள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்றது மூலியமா உங்களுக்கு ஏர்லாக் பிரச்சனை இருக்காது, சக்ஷன் ப்ராப்ளம் இருக்காது. சம்புக்குள்ள இந்த மோட்டரை ஃபிக்ஸ் பண்றதுனால ஒயரிங், பைப் லே அவுட் எல்லாமே ப்ராப்பரா பண்ணணும். சேஃப்டி கூட ரொம்பவே முக்கியம். நெக்ஸ்ட் டைம் நீங்க ஒரு சம்ப் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சங்கன் ஏரியா கேட்க மறக்காதீங்க. நாங்க வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுதுப்பா, ஆனா நாங்க சங்கனே கொடுக்கலையே, இப்ப நாங்க எப்படி சப்மர்சிபிள் மோட்டர் ஃபிக்ஸ் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா சப்மர்சிபிள் மோட்டர் நீங்க வைக்கவும் ஒரு சொல்யூஷன் இருக்கு. அதை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வீடியோஸை பார்க்க மறக்காம தினம் ஒரு தகவல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.